அவரவர்களுக்கு இகலோகத்தில் நிறைய நிறைய இருக்கும். அக்குறைகளை வேறெருக்கும் இறை நிறைவாய் அமர்ந்திருக்கும் தலம் இது. அக்குறைகளை வேறெருக்கும் இறை நிறைவாய் அமர்ந்திருக்கும் தலம் பிரபஞ்ச தலம். சித்தன் அமர்ந்த தலம் பிரபஞ்ச மகா சிவசபை. சீடர்கள் அமர்ந்த தலம் ஆதி சிவசூட்சம நூல் தலம் என்று அகத்தியன் உரைத்து குறைகளை யாம் கண்டுகொள்கின்றோம். உள்ளுக்குள் இருக்கும் அழுக்குகளை அகற்ற அகற்ற அத்துணை அழுக்குகளையும் அகற்ற அகற்ற அகத்திற்குள் இறை அமர்ந்து இகலோக அகத்திற்குள் அத்துணை நல் வழிகளையும் காட்டுவோம் யாம் என்று சூளுரைத்திருக்கின்றோம். அச்சமெதற்கு? ஆன்மீக வினா இருந்தால் எழுப்பலாம். குறைகளை கண்டுகொள்வான் விஸ்வாமித்திரன், குறைகளை வென்று வருவான் விஸ்வாமித்திரன் என்று உரைக்கின்றோம். இந்த சீடன் வேற்று எல்லைக்கு சென்று மாற்று எல்லைக்கு சென்று அந்த 10 மலை அந்த எல்லையில் இருக்கக்கூடிய சிங்கை தேசம் சென்று நற்சபையின் தொடர்பாளர் நற்சபை ஒருங்கிணைக்கின்ற பணியை செய்யறதுக்கு அந்த அகத்திய பெருமான் அனுப்பி வைக்கிறதுக்கு அனுகிரகத்தை இது அவரோட சொந்த விஷயமாக தனிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் வினை நிலைகளை எந்த அளவுக்கு அதில் இருந்து எடுத்து முடியுமோ எடுத்து நமக்கு அங்கே ஆள் வேண்டியது இருக்குது. அதுக்கு உண்டான ஆட்கள் அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. சூட்சமாக இயல்பில் நமக்கு தெரிஞ்சவங்க அங்கே போகணும் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் இங்கே இருந்து போகணும். அதுக்கு உண்டான சூட்சமத்தை விஸ்வாமித்திரன் ஏதோ உரைக்க எத்தனிக்கின்றான். சித்திரணி மித்திரணி உரையும். அவரின் நண்பர் மூலம் நீர் வினவிய வினாவிற்கு சித்தன் வினவிய வினாவிற்கு பதில் கிடைக்கப்பெறும். நமது சிவசபை அங்கு நிறுவப்பெறும். அவரின் நெருங்கிய நமது சிவசபையின் சீடனாக விளங்கக்கூடிய நெருங்கிய நண்பன் மனோஜ்குமார் என்ற நாமம் தழுவிய ஒருவன் இவர் அறிந்திருக்கிறாரா? கணேஷ் மனோஜ்குமார் என்ற நாமம் தழுவிய ஒருவர் அங்கு உமக்கு அறிந்தவரா? மனோஜ் வரலாம், இனி வரும் காலங்களில் வரலாம், எழலாம். அவ்வாறு ஒருவர் உன்னை நாடி வருவார். உன்னை நாடி வந்தவுடன் நீ மனதிலே என்னும் அனைத்தும் வாழை சித்தராலும் அகத்திய பெருமகனார் ஆசியாலும் நீர் மனதில் நினைக்கும் அனைத்தும் நல்லவையாகவே நடக்கப் பெறும் என்பதை உரைக்கவே எத்தனித்தோம். அதை எமது குரு கண்டுவிட்டார். அதனால் எமக்கு இவ்வாசி அளித்து எம்மை உரைக்க கூறினார். உரைத்து விட்டோம். அகத்தியன் கூறுகின்றோம். இயல்பு நிலை இகலோக நிலைக்காக செல்கின்ற பொழுதும் ஆற்றலாக அந்நிலையை உள்ளுக்குள் அமிழ்த்தி இகலோக நிலையை சூட்சமமாய் உள்ளுக்குள் அமிழ்த்தி இறை சபை பணியாக எம்மை அனுப்பி வைக்க வேண்டும், எமக்கு ஆசி தர வேண்டும் என்ற உள்ளுணர்வுக்குள் நினைந்து கொண்டு இறைபணி சிவப்பணி நடமாடுகின்ற அற்புதமான அத்தகைய மானிடர்கள் தன் உளநிலை நல்நிலையில் இருக்கின்ற பொழுதும் தன் உடல் நிலை நல்நிலையில் தவழ்கின்ற பொழுதும் அற்புதமாய் ஆங்காங்கு பயணம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கின்ற பொழுது எம்மை நற்பணி செய்ய எம்மை அனுப்பி வைப்பதற்குரிய ஆசிகளை வழங்குங்கள் என்று சூட்சமமாய் நீர் வேண்டுகின்ற பொழுது அற்புதமாக அகத்தியமும் சித்தமும் சிவமும் உம்மை காத்து அனுப்பி வைக்கும் என்று அவன் ஆசியின் மூலமாக அகத்தியனும் வழங்குகின்றோம். நல்ல ஆசி. பிரபஞ்சத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற குழப்பங்கள் அனைத்தையும் அகற்றி உமக்கு இது நிகழ்ந்தேறுமோ என்ற சந்தேகம் வரும் தருவாயிலே அகத்திய பெருமகனார் நாமத்தையும் வாழை சித்தர் நாமத்தையும் 3 முறை உரைத்தாலே சிவசபை அங்கு அமைக்க பெற வேண்டும் என்ற நிகழ்விலே வரும் தடைகள் அனைத்தும் பொடி பொடியாக அகற்றப் பெறும் என்பதை உமக்கு ஆசியாக அளித்து அமர்ந்திருக்கிறோம் விஸ்வாமித்திரர். பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிற விஷயம் ரொம்ப இருக்கணும். ப்ளஸ் அதாவது அதிகமான நிலையில இருக்கணும். எண்ணங்கள் இருந்தாலும் அந்த வினை நிலைகள்ல இருந்து விடுபட முடியும். அகற்றி விடுவோம், அகற்றி விடுவோம். எத்துணை ஆற்றல் பெற்ற ஒரு அவதாரமாக எழுந்து மானிட அவதாரமாக எழுந்தவன் ராமபிரான் ஏற்றம் கொண்டு அவன் ஆற்றிய தர்ம நிலையே அத்தர்ம நிலையாய் அவனை சூழ்ந்த அத்தகைய தோஷத்தினை அகற்றியவன் யார்? அகற்றியவன் யார்? ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச சிவம். அவ்வாறு பிரபஞ்ச சிவத்தோடு சபை உடனிருக்க, சித்த சபை ஆசான் உடனிருக்க,
உமக்கு எதற்கு அச்சம் வினைகள் பற்றி? வினைகள் என்ற வார்த்தைகளை அகராதியிலிருந்து சிந்தையிலிருந்து அகற்ற அகத்தியன் யாம் அருள் கட்டளையிடுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. வினை என்ற வினாவை அகற்றினால் விடை என்ற அகத்தியம் உன் மனதிலே ஏறும் என்ற நிலையிலே இதை மனதிலே வைத்து எங்கு சென்றாலும் சிவசபை நோக்கிய பயணங்களிலே வரும் தடைகள் அனைத்தும் 3 முறை நாமத்தை உரைக்கும் தருவாயிலே அது தானாக அகன்று பொடியாகிவிடும் என்பதை மறுபடியும் உமக்கு ஊர்ஜிதப்படுத்தி மன சஞ்சலமின்றி உமது பயணத்தை தொடர்க என்று விஸ்வாமித்திரன் உரைக்கிறோம். மும்முறை என்று அவன் உரைத்ததற்கு அகத்தியனும் உரைக்கின்றோம். பிரம்மனும் கலைவாணியும் சிவமும் பார்வதி தேவியாரும் பரந்தாமனும் மகாலட்சுமியும் அதனையே மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் 3 நாமத்திற்குள் அடங்குகின்றார்கள் என்னும் சூட்சமத்தை உரைத்த விஸ்வாமித்திரன் கூறிய கூற்று அது. அதனை பின்பற்றி வளம் வர உமை மட்டுமல்ல அத்துணை சீடர்களையும் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம். இருக்கட்டும், அவங்க வரையில அவங்களுக்கு சொல்லி இது பண்ணாங்க. எல்லையில பேராற்றல்கள் சூழ்ந்திருக்கின்ற அற்புதமான